இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வில்லியனூர் மாதா இந்த திருத்தலத்தில் மாதா குளம் அந்த திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். அருள் தந்தை ஆல்பர்ட் என்னிடம் வந்து கேட்டார், இந்த நாள் மாதா குளம் திருப்பலி நிறைவேற்ற வர வேண்டும் என்று. அப்போ நான் கேட்டேன், என்ன மாதா குளம் ஒரு குளத்துக்கு ஒரு திருவிழாவா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது எப்பவும் எல்லா வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதனால் செலிப்ரேட் பண்ண வரணும். இப்போ நான் என்னோட நினச்சேன், மாதா குளம் பாவம், மாதாவுக்கும் குளத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன் ஒரு குளத்துக்காக நாம் ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதாவுக்கும் குளத்துக்கும் உள்ள தொடர்பு தண்ணீருக்கும் மாதாவுக்கும் உள்ள தொடர்பு. குளம் என்று இல்லை, தண்ணீர். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது, சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு வருகிறாள். எல்லோருக்கும் தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை முடியாது. முன்னாலே எல்லாம் நிறைய இப்படியெல்லாம் அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவே முடியாது. நான் சிறுவனாக இருக்கும்போது மக்கள் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியாது. சாப்பிட நேரம் அதுக்கு பின்னாலேயோ அவங்க தண்ணி குடிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருப்பலி நேரமும் பாட்டிலை கொண்டு வந்து வச்சுருவாங்க, தண்ணி குடிங்கன்னு. தண்ணி எவ்வளவோ முக்கியமானது. அது தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்லாமல் தண்ணீர் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்ன அடையாளம்? தண்ணீர் தாகத்தை மட்டும் தீர்ப்பதில்லை, தண்ணீர் சுத்தம் செய்வதற்கும் தண்ணீர் உதவுப்படுகிறது. துணிகளை சுத்தம் செய்வது, நம்முடைய உடம்பை சுத்தம் செய்வது, வீடை சுத்தம் செய்வது, எல்லாவற்றிற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. தூய்மை ஆக்கும் சக்தி தண்ணீரில் உள்ளது. அதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு எடுத்து கூறுகிறாள். சமாரிய பெண் பாவம் நிறைந்தவளாக இருந்தாள், ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவளாக இருந்தாள், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவளாக இருந்தாள். அவள் அங்கே தண்ணீர் எடுக்க வருகின்றாள். இயேசு அவரிடம் தண்ணீர் கேட்கிறார். அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறார்? நீ யூதன், நான் சமாரி. அவர்களிடம் அந்த வேறுபாடை அவள் எடுத்து காட்டுகிறாள். நீ உயர்ந்த ஜாதி, நான் கீழ் ஜாதி. என்னிடமிருந்து நீர் எப்படி தண்ணீர் குடிப்பீர் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறாள். அங்கே வேறுபாடு என்ற ஒரு அசுத்தம் அவர்களை ஆட்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். அந்த வேறுபாடை களைந்து அதை நல்ல முறையில் கழுவி, அந்த வேறுபாடு என்னும் எண்ணத்தை கழுவி சுத்தம் செய்து ஒன்றுபட்டு ஒன்றாக இணைந்து வாழும் வாழ்க்கையை அங்கே இயேசு அந்த சமாரிய பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீர் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறீர், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை நீர் உட்கொண்டால் உமக்கு தாகமே வராது. நான் கொடுக்கும் தண்ணீர் வாழ்வு தரும் தண்ணீராக இருக்கிறது என்று இயேசு அவளுக்கு கூறுகிறாள். வாழ்வு தரும் தண்ணீர். இயேசு அவளுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்தாரா? அந்த சமாரிய பெண், இயேசு தாகமாக இருந்தார், அந்த தாகத்தை தணிக்க இயேசுவுக்கு அந்த கிணற்று தண்ணீரை கொடுத்தாளா? இல்லை.
இயேசு அவளிடமிருந்து தண்ணீர் பெறுவதற்கு முன்னாலே இயேசு இன்னொரு தண்ணீரை அவளுக்கு வழங்குகிறார், வாழ்வு தரும் தண்ணீர். அதை கேட்டதும் அந்த வாழ்வு தரும் தண்ணீர் அவளை தூய்மையாக்கும் தண்ணீராக மாறுகிறது. அந்த வாழ்வு தரும் தண்ணீர் இயேசுவின் அருள், இயேசுவின் வல்லமை. தன்னையே அவர் அந்த பெண்ணுக்கு அர்ப்பணிக்கிறாள். அந்த பெண் அவரை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அங்கே அவரை ஏற்றுக்கொள்கிறாள். அவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அவள் எப்போது ஏற்றுக்கொள்கிறாளோ அங்கே வாழ்வு தரும் தண்ணீரை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். வாழ்வு தரும் தண்ணீரை குடித்ததும் அந்த கிணற்று தண்ணீர் அவளுக்கு தேவையில்லை. அவள் தண்ணீர் கொண்டு போவதற்கு வந்த குடத்தையும் வாளியும் எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு வாழ்வு தரும் தண்ணீரை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவள் தன்னுடைய கிராமத்திற்கு செல்கிறாள். அங்கே போய் எல்லோரையும், அந்த சமாரிய மக்களை வாழ்வு தரும் தண்ணீர் குடிப்பதற்காக இயேசுவிடம் கொண்டு வருகிறாள். அவள் வந்தது கிணற்று தண்ணீரை எடுத்து கொண்டு போக. அது ஒவ்வொரு நாளும் அவள் அங்கே வந்து அந்த கிணற்று தண்ணீரை எடுத்து கொண்டு போனது. ஆனால் இயேசுவை அவள் கண்டு அவரை அனுபவித்து அவரை ஏற்றுக்கொண்ட போது இயேசுவிடமிருந்து வாழ்வுதரின் தண்ணீரை பெற்று அவள் தன்னுடைய வாழ்வில் தூய்மையாக்கப்படுகிறாள். கிணற்று தண்ணீரை அவள் குடித்தால் சிறிது நேரம் தாகம் தீரும். ஆனால் பின்னும் அந்த கிணற்று தண்ணீரை அவள் குடிக்க வேண்டும். ஏனென்றால் பாவியாக இருக்கிறாள், பாவம் நிறைந்தவளாக இருக்கிறாள், அமைதி இல்லாதவளாக இருக்கிறாள், அந்த பாவங்களால் அவள் துன்புறுத்தப்பட்டவளாக இருக்கின்றாள். ஆனால் வாழ்வு தரும் தண்ணீர் இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டதும் அமைதி நிறைந்தவளாக இருக்கிறாள், வல்லமை நிறைந்தவளாக இருக்கிறாள், அந்த வேறுபாடுகளை களைந்தவளாக இருக்கின்றாள். அவள் நேரே போய் சமாரிய அந்த மக்கள் அவளை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்த அந்த மக்களை அவள் இயேசுவிடம் கொண்டு வருகின்றாள். அங்கே ஒரு வேறுபாடும் இல்லை, அங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதுதான் இயேசு கொடுக்கும் வாழ்வு தரும் தண்ணீர். இன்று நாம் மாதா குளம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். நமக்கு இங்கே ஒரு குளம் கட்டப்பட்டுள்ளது, அதை நாம் மாதா குளம் என்று சொல்கிறோம். ஃபாதர் வந்து கேட்டதை நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயோ அந்த மாதா குளம் இடிஞ்சு கிடக்கிறது, பழுதுபட்டு கிடக்கிறது, அந்த குளம் நல்லா இல்லையே, ஏன் அந்த திருவிழா கொண்டாட வேண்டும் இந்த வருடம் அப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார், இடிந்து தான் கிடக்கிறது, அதை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சரிவர செய்வோம், ஆனாலும் அதை நாம் கொண்டாட வேண்டும். இங்கே பிரான்ஸ் லூர்து நகரிலிருந்து அந்த திருத்தலத்திலிருந்து அந்த தண்ணீர் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீரை இந்த திருப்பலியின் பிறகு நாம் அங்கே போய் மாதா குளத்தில் இந்த தண்ணீரை ஊற்றுவோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த லூர்து நகரின் அந்த தண்ணீருக்கும் இந்த தண்ணீருக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை அது எடுத்து காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எந்த இடங்களெல்லாம் அவள் காட்சி கொடுத்தாளோ அந்த காட்சியின் முக்கிய மைய கருத்தாக இருந்தது பாவிகள் மனம் திரும்ப ஜெபி என்று. பெர்னதத்திடம் அன்னை மரியாள் லூர்து என்ற நகரில் கேட்டது பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபி என்று. தபம் செய், ஜெபம் செய் என்று அன்னை மரியாள் கேட்டாள். அதேபோல் பாத்திமாவில் அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சியளித்த போதும் அதே வேண்டுகோளை வைத்தாள். மெட்ஜுகொரி, குவடாலூப்பே, வேளாங்கண்ணி இந்த இடங்கள் எல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த போது அவள் கொடுத்த வேண்டுகோள் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபி. எனவே அன்னைக்கும் அந்த தண்ணீருக்கும் உள்ள தொடர்பு அது எடுத்து காட்டுகிறது. அந்த தண்ணீரால் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு இறை வல்லமையால் நிறைக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று அந்த தண்ணீர் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தண்ணீர்
லூர்து நகரிலிருந்து கொண்டு வந்த தண்ணீர். அங்கே அன்னை மரியாள் பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்த போது பெர்னதத்திடம் அன்னை மரியாள் என்ன சொல்கிறாள்? இங்கிருந்து இந்த தண்ணீரை எடுத்து அதை பருகி தன்னை சுத்தமாக்கிக்கொள் என்று அன்னை மரியாள் பெர்னதத்திடம் கேட்கிறாள். அப்போது பெர்னதத் அருகில் இருந்த அந்த நதிக்கு செல்கிறாள். அப்போது அன்னை மரியாள் சொல்வாள், அங்கே இல்லை, இங்கே. ஆனால் அங்கே தண்ணீர் காணப்படவில்லை, வெறும் மண் தான் காணப்பட்டது. அப்போது பெர்னதத் அந்த மண்ணை தோண்டுகிறாள். அங்கிருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. அந்த தண்ணீரிலிருந்து தான் இங்கே இது கொண்டு வரப்பட்டது. ஒரு 15 வருடங்களுக்கு முன் என்னுடைய தம்பி நியூயார்க்கில் குருவாக பணி செய்கிறார். அவர் என்னை அவருடைய இடத்திற்கு அழைத்தார். அப்போது அவர் கேட்டார், இங்கே எல்லா இடமும் சுற்றி பார்க்க விருப்பம் இருக்கிறதா என்று. நான் சொன்னேன், எனக்கு அங்கெல்லாம் சுற்றி பார்க்க விருப்பம் இல்லை. நான் இதுவரை லூர்து நகரத்திற்கு போகவில்லை. நான் லூர்து நகர் போக விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்போது அவன் சொன்னான், சரி நீ இங்கே வா, நான் உன்னை லூர்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று. பிறகு அங்கிருந்து நாங்கள் இருவரும் லூர்துக்கு போனோம். அது முதல் தடவையாக நான் லூர்துக்கு போனது. அப்போது எனக்கு இந்த ஒரு அறுவை சிகிச்சையினால் ஒரு மெடிக்கல் அலர்ஜி இருந்தது. உடம்பெல்லாம் ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஒரு அலர்ஜி. அப்போது நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொல்லுவான், அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே மக்கள் போய் அந்த லூர்து புனித தண்ணீரில் மூழ்கி எடுப்பார்கள், அதில் குணமடைந்து விடுவார்கள் என்று. நானும் அதை நம்பி அவனோடு சென்றேன். அப்போது அங்கே வரிசையில் மக்கள் இருக்கிறார்கள், வாலண்டியர்ஸ். நம்ம அங்கே போனதும் அவர்கள் ஒரு ஜெபம் செய்து இருவர் நம்மை பிடித்து அந்த தண்ணீரில் மூழ்கி 3 முறை மூழ்கி எடுப்பார்கள். அந்த தண்ணீர் பனிக்கட்டி மாதிரி குளிரான தண்ணீர். அப்போ நான் அங்கே போனேன். அவர்கள் என்னை பிடித்து 3 முறை முக்கி எடுத்தார்கள். வெளியே வந்த பிறகு டவலுக்கு தேவையில்லை, அது அப்படியே அந்த தண்ணீர் உணர்ந்து விடுகிறது. அதன் பிறகு நான் அனுபவித்தது ஒரு ஃப்ரெஷ்னஸ், உடல் முழுவதும் ஒரு ஃப்ரெஷ்னஸை அனுபவித்தேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் போய் பாவசங்கீர்த்தனம் செய்து ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து, அது எங்களுக்கு ஒரு ஆன்மீக மாற்றம். அந்த மாற்றத்தை நான் அங்கே உணர்ந்தேன். அதனால் அதுபோல தான் சில நேரங்களில் நாம் இந்த மாதா குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து குடிப்பது இதெல்லாம் ஒரு அடையாளம். அதன் வழியாக எப்படி அந்த சமாரிய பெண் கிணற்று தண்ணீருக்காக வந்தாளோ, ஆனால் அங்கே இயேசுவை பார்த்து இயேசுவிடமிருந்து வாழ்வு தரும் தண்ணீரை பெற்று தூய்மையாக்கப்பட்டு அவள் ஒரு மிஷனரியாக மாறுகிறாள். மற்றவர்களை, இந்த கிராமத்து மக்களை எல்லோரையும் இயேசுவிடம் கொண்டு வருபவர்களாக மாறுகிறாள். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாற வேண்டும். இன்று நாம் இந்த திருப்பலியின் பிறகு நாம் ப்ரொசஷனில் அங்கே போவோம். அங்கே இந்த தண்ணீர் அந்த தண்ணீரோடு கலக்கப்படும். அதன் பிறகு அதிலிருந்து நாம் எடுத்து பருகும் போதெல்லாம் நாம் நினைக்கிறது, இது வாழ்வு தரும் தண்ணீர், இயேசு நமக்கு கொடுக்கும் தண்ணீர். அது நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது? நம்முடைய திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை எடுத்து காட்டுகிறது. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தால் பாவங்களிலிருந்தாம் நாம் தூய்மையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பெற்று அவருடைய வாழ்வை வாழ்பவர்களாக மாறுகிறோம். அதுதான் நமக்கு வாழ்வு தரும் தண்ணீர். இயேசுவினுடைய விலாவை ஈட்டியால் குத்திய போது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுத்தின. அந்த தண்ணீர் நமக்கு அளித்த அந்த திருமுழுக்கு அருட்சாதனத்தை அது எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த மாதா குளம் திருவிழாவை நாம் கொண்டாடும் போது நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது, இயேசுதான் நமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுக்கின்றார். அந்த தண்ணீர்
நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூய்மையாக்கி நம்மை இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக்கி புனிதர்களாக்கி அவருடைய வல்லமையால் நிறைக்கப்பெற்று அவருடைய நற்செய்தியின் பணியாளர்களாகவும் நம்முடைய இந்த இறைவ அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து பிறரையும் அந்த அனுபவத்தில் கொண்டு வருபவர்களாக மாற வேண்டும் என்றுதான் இந்த மாதா குளம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த மாதா குளம் லூர்து நகரில் உள்ள அந்த புனித தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் முற்றிலும் புனிதப்படுத்தி அதை நாம் உட்கொண்டு இறை வல்லமையால் நிறைக்கப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம். அதோடு கூட இந்த மாதா குளம் இந்த பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. அதையும் நல்ல முறையில் செய்ய நமக்கு உள்ள ஒத்துழைப்பை கொடுக்கவும் நாம் முன்வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.